தினேஷ், நம்ம கொண்டு வந்த ஃபிளாம் பிளேட்ஸை இந்த ஊர் முழுக்க இஷ்யூ பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்ம நடத்த போற மெடிக்கல் கேம்போட நலனையும் புரிய வைக்கணும். அதுவும் நாளைக்கே இந்த வேலையை ஆரம்பிக்கணும். ஷூர் பவி, அதுக்கு தானே வந்திருக்கோம். நாளைக்கே பண்ணிடலாம். பட் நாளைக்கு என் பர்த்டே, மறக்கலல்ல? அது எப்படி மறப்பேன்? ஏய், உன் அப்பாவை இப்போதான் அங்கே பார்த்தோம், அதுக்குள்ள வந்துட்டாரு. என்ன வளர்றாரு? ஆமா, இவர் எப்பவுமே இப்படிதான். நீ போய் படு, நாளைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்கு. சீக்கிரமா தூங்கு. ஓகே பவி, குட் நைட். நம்ம கூட பழகினவ எம்பிட்டு யோசிக்கிறா. நம்மளும் இருக்கிறோமே, அதெல்லாம் சின்ன வயசோட முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு அவள் கிடைக்க மாட்டா. நாம் போய் இவன் மேலே ஆசைப்பட்டோமே, கிடைக்க மாட்டா. நம்மளுக்கு இவ கிடைக்க மாட்டா. ஒருவேளை கிடைச்சிட்டா அவளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துட்டா அவளுக்கு நம்மளை பிடிச்சிரும். நாளையிலேருந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துட வேண்டியதான். விட்டுறாத செவலை, முழிச்சுக்கூடா, விட்டுறாத. நாளையிலேருந்து அவள் கூட சுற்ற வேண்டியதா. விட்டுறாத செவலை, முழிச்சுக்கோ செவலை, விடிஞ்சிடும்டா. தூங்காதரா செவலை, தூங்காதரா, தூங்காதரா. ஏய், நேற்று இவன் அவன் அப்பாவோட பார்த்துமே, அவன் தானே? சரியா சொன்னீங்க சார். என்ன இருந்தாலும் படிச்சோக்கு தானே. தினேஷ், நமக்கு நிறைய வேலை இருக்கு, போலாமா ப்ளீஸ்? ஆமா வாங்க சார் போலாம். நமக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு என்ன உதவி இருந்தாலும் நாங்கள் கூட வந்து உதவி பண்ணுவல. ஹீ இஸ் ரைட். இவனும் நம்ம கூட வரட்டுமே. ஐ டோன்ட் லைக், பட் யோர் விஷ். அதான் அதே தான். எனக்கு உங்க கூட வரணும், அம்பிட்டு தான். ஒன்றுக்கண்ணா. கிளம்பி போயிட்டேரு. எந்தால வத்திரிக்க. ஏய், இப்படி தான் இந்த ஊரில் நம்மளை பார்த்தாலே பயப்படுவாங்க. பார்த்தீங்களே பத்திரிக்கை எப்படி பம்பி வாங்கினாங்கன்ட்டு. நீ இந்த ஊரே மிரட்டி வச்சிருக்க, அதான் உன்னை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க. ஆத்தி, டாக்டர் அம்மா முன்னாடி ஏன் பேர் ஏன் கெடுக்கிறீங்க? உங்களுக்கு உதவி பண்ணா புகழ்வீங்க நினைச்சா இப்படி புறம் பேசுறீங்களே. புறம் பேச நீ என்ன புது ஆளா? தினேஷ்க்கு வேணா உன்னை பத்தி தெரியாம இருக்கலாம், ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்னை பத்தி கொஞ்சம் இல்ல, நிறையவே தெரியும். பெருசு, என்னை பத்தி ரொம்ப தெரியுமா? என்ன பண்ற? உன் பையன் எடுக்க மாட்டேன். என்னை பத்தி ரொம்ப தெரியுமா? ஏய், இஸ் ஹி a mental? இவன் மட்டும் இல்ல, இவன் கூட சேர்ந்த இன்னும் 4 மென்டலுங்க இந்த ஊர்ல சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, அதை விடு. ஏய் மல்லி, அந்த மலை கோயிலுக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு, போலாமா? அதான பார்த்தேன். புவி அக்காக்கு மலை கோயிலாம் ரொம்ப பிடிக்குமே, எங்க மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கீங்க. இஸ் இட்? அவ்வளோ நல்லா இருக்குமா? அப்ப நானும் வரேனே. மலை கோயிலுக்கு வந்தா நீ என்ன மறந்துட மாட்டல்ல? ஏய் ஸ்டாப் இட் யா. ஐயோ, மறந்தே போயிட்டேன். ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நம்ம நடத்த போற மெடிக்கல் கேம்புக்கு நீ தானே இன்வைட் பண்ணிருக்க. இப்போ அவங்க வந்திருப்பாங்க. அவங்கள ரிசர்வ் பண்ண பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன்னு சொன்னேன். இப்போ எங்களோட மலை கோயிலுக்கு வரேன்னு சொல்ற? யா, நான் மறந்துட்டேன். You carry on. I will manage. Okay, bye. Bye. இல்ல செவல, என்னல அண்ணாந்து பார்த்து அறுவாயில சிரிக்கிற? அறுத்து போட்டுருவாங்க தெரியுமில்ல. நமக்கு அண்ணாச்சிக்கு பகத்தீர்லனே. தொழில பாரு, போ போ. என்ன மாமா, இம்புட்டு வயசாச்சு கழுத மேல சவாரி செய்யற, அதுவும் கிழட்டு கழுத மேல. நொடிக்கு ஒரு தடவை நீ பொறுக்கின்னு நிரூபிக்கிற. நீங்க செய்யற தொழிலால ஊருக்கு உங்களுக்கு ஏற்படுற விளைவுகளை யோசிச்சு பாத்தீங்களா? ஏ மல்லே, ஏ கொத்தமல்லே, இங்க வாடி. என்னல, எனக்கு தெரியாம இந்த ஊர்ல அநியாயம் நடக்குது. இங்கிலீஷ்ல எழுதிருக்காங்கல்ல. இல்ல கருப்பு, இங்க வரல. இதுல தமிழ்ல போட்டிருக்காங்க, என்னன்னு படிச்சு சொல்லல. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் படிச்சிருக்கனால கூட வச்சு சுத்திட்டு இருக்கீங்க, இல்லைன்னா விட்டுருவீங்கல்ல. அட ஒன்றும் இல்லை தரிசு, நம்ம பக்கத்தூர் கோயிலில் மாரியம்மனை கூறு ஊத்துறாங்களாம். அதுக்கு நன்கொடை வசூலிக்க இந்த தாளை அச்சடிச்சிருக்காங்களா. அது மட்டும் இல்லை, என்னத்தான் தலைமத்தான் அங்கே கூப்பிட்டுருக்காங்க தெரியுமா? கூப்பிடுவாங்க, குடிகார கூட்டத்துக்கு தான் கூப்பிடுவாங்க. ஏன் இம்பிட்டு போய் பேசுற? தெரிஞ்சா பேசு. இப்படிதான் ஊருக்குள்ள பொருளே கிளம்பி தெரிஞ்சிட்டு இருக்கியா நீ? உன் மகர கட்டிக்கு தலைமை வர தாங்குவியாக்கும். போய் உன் தலையை ஒழுங்கா வருப்போ. அது ஒண்ணு இல்ல தரிசு மாமா, இந்த பெருசோட பொண்ணு டாக்டர் அம்மா இருக்குல்ல, அது ஊருக்குள்ள ஏதோ மருத்துவம் பார்க்க போதான். அதுக்குதான் இந்த சீட்டை அச்சடிச்சு தெரிவிச்சிருக்காங்க.
அதுக்கு ஏன் இம்புட்டு சிரமப்படணும்? என்கிட்ட சொல்லியிருந்த இந்த ஜோலியை வேற மாதிரி பார்த்துருப்போம்ல. அதை எப்படி பார்த்திருப்ப? பொதுமக்களுக்கு அறிவிப்பு என்னவென்றால், மருத்துவ முகாம் கருத்தரங்கு நடைபெற உள்ளது. அதை முன்னிட்டு மயிலாட்டம், ஒயிலாட்டம், அது மட்டும் இல்லாம நம்ம ஊர் குயிலோட ஆட்டமும் நடக்க இருக்குதுல. நான் கடைசியா சொல்றது என்னன்னா, வரவங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு, வராதவைகளுக்கு நான் வெப்ப நாளைக்கு பெரிய ஆப்பு. தலைவா, வணக்கம் தலைவா. வணக்கம். பொதுமக்களுக்கு அறிவிப்பு என்னவென்றால், ஒழுங்கா வந்து மருத்துவ சேருங்க. முகாம் வந்து கருத்தரங்கு நடைபெற உள்ளது. அதை முன்னிட்டு மயிலாட்டம், ஒயிலாட்டம், அது மட்டும் இல்லாம நம்ம ஊர் குயிலோட ஆட்டமும் நடக்க இருக்குதுல. தர்சே, இதை கொஞ்சம் கேள. இது எப்படி இல்ல கொண்டு வந்த? டாக்டர் கையிலேருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். நான் அறிவு கொடுக்குறேன் பாரு. மைக்கே வேணாம். ஹலோ 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 ஹலோ. இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பாலாஜி பெரியசாமி. டாக்டர் புவியரசியும் டாக்டர் தினேஷ்குமாரும் என்னுடைய மாணவர்கள். இந்த ஊரில் இந்த கருத்தரங்கை நடத்த என்னை அழைத்துள்ளார்கள். இந்த ஊரில் பிறந்த புவியரசி சென்னையில் டாக்டர் பட்டம் பெற்று அங்கு மருத்துவ சேவை செய்யாமல் தன் சொந்த ஊரில் மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என்று, அதுவும் இலவசமாக செய்ய வேண்டும் என்று தான் சிறுவயதில் சேமித்து வைத்த தன் சொந்த பணத்தில் தன்னுடைய வீட்டை இந்த ஊருக்காக மருத்துவமனையாய் கட்டி கொண்டிருக்கிறார். இதில் என் நெஞ்சை தொட்ட சம்பவம் ஒன்று உண்டு. இந்த ஊர் நன்றாக இருக்கவும் தன் தாயின் கடைசி ஆசையை நிறைவேற்றவும் இந்த மருத்துவமனையை புவியரசி கட்டி கொண்டிருக்கிறார். என் மாணவியின் தாயன்பையும் தாய்மண்ணின் பற்றையும் நினைக்கும் போது என் கண்கள் கலங்குகின்றது. போதைக்கு உள்ளாகி பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த கிராம மக்களுக்கு மருத்துவ உதவி பெற வரும் 4வது வாரத்தில் இந்த ஊர் மக்களுக்காக புவியரசி கட்டி கொண்டிருக்கும் புதிய மருத்துவமனையில் மருத்துவ முகாம் நடைபெற உள்ளது. அதில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னல குயிலாட்டம் பார்க்கலான்னு வந்தா இங்க ஒரே பெருசுங்களா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அட விடு மாப்பிள்ள, குயில் இல்லைன்னா அந்த மயில பாரு. யாரு? நம்ம டாக்டர் அம்மாவா சொல்ற? எல்லாருக்கும் வணக்கம். என்கிட்ட பேசுறதுக்கு வார்த்தையே இல்ல. எங்க அப்பா செய்யற தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த ஊர்ல பிறந்த எங்க அம்மாவை என்னை விட உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவங்களோட கடைசி ஆசையை நிறைவேற்றதான் மருத்துவ வசதி இல்லாத இந்த ஊர்ல மருத்துவமனை கட்டிட்டு இருக்கேன். சார் சொன்ன மாதிரி 4வது வாரம் நடக்க போற மருத்துவ முகாம்ல நீங்க எல்லாரும் கலந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நன்றி உரையை டாக்டர் தினேஷ் உரையாற்றுவார். இல்ல மயிலே நாங்க, குயிலே நாங்க, என்னல இங்க வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்ல. வாங்கல எல்லாம் போய் போதைய பாடலாம். யாரும் கல்யாணிங்களே, நீங்க அவளோட எதிர்பார்த்த குயில் ஆட்டம் இது ஆரம்பம் பாருங்க. இது குயில் வந்தாச்சு. என்ன சார் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க போல இருக்கு. இம்புட்டு நல்லா குத்துறீங்க. ஹே, கிண்டல் பண்ணாத செவல. காலேஜில் குத்துனது இப்போ உங்க ஊரை பார்த்த உடனே குத்த தோணுச்சு. இம்புட்டு அழகா சிரிக்கிறீங்களே, சிரிச்சுக்கிட்டே நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றீங்களா? கேள்வி தானே, கேளு. நீங்களும் டாக்டர் அம்மா ஒன்னா படிச்சிருக்கிறீங்க, பழகிருக்கீங்க. நம்ம டாக்டர் அம்மா யாரையாவது காதலிக்கிறாங்களா? இல்ல. அப்பாடா. அப்புறம் இன்னொரு கேள்வி. கேளு. நீங்க எப்படி கேட்கறது? நீங்க டாக்டர் அம்மாவை காதலிக்கிறீங்களா? இல்லவே இல்ல. அத்தா கன்னியம்மா, என் வயிற்றுல பால வாத்த உனக்கு பாலபிஷேகம் பண்ற ஆத்தா. காதலிக்கல, பட் கல்யாணம் பண்ணிக்க போறோம். காதலிக்கு எங்க நேரம் இருக்கு? இந்த மெடிக்கல் கேம்ப் முடிஞ்ச உடனே ஸ்ட்ரைட்டா கல்யாணம் தான். அதுக்கு டாக்டர் அம்மா ஒத்துக்கிட்டாங்களா? ஹே இடியட், அவங்க ஒத்துக்காம இப்படி கல்யாணம் நடக்கும்? எல்லாம் பேசியாச்சு. அவ ஆசைப்படி முதல்ல மருத்துவமனையை கட்டி முடிக்கணும். அதுக்கப்புறம் 2 வீட்டாரும் பேசி ஒரு முடிவெடுத்து கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியாவது இந்த ஹாஸ்பிட்டலை ஒரு பெரிய லெவலில் கொண்டு வந்துட்டோன்னா அப்புறம் வெளியில் எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் கட்டுறதை பற்றி யோசிக்கலாம். அப்போதான். ஏய் சவல,
கல்யாண செய்தி வரும், நீ தான் எல்லா உதவியும் பண்ணணும், சரியா?